இருபா 20. ஆமாம், இருவகை பாக்களாலே ஆக்கப்பட்ட 20 பாட்டுகள்னு அர்த்தம். வேற ஒன்றும் அவ்வளோதான். 10 பாட்டு வெண்பா, 10 பாட்டு ஆசிரியப்பான்னு அர்த்தம். அதான் இருபா 20. இது அரண சிவாச்சாரிய பாடின நூல் தான், சின்ன நூல். சித்தியார் இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு, எத்தனை நூல் பாடியிருக்காரு அப்போ? 14லையா 12லையா? 12ல் இவர் 2 பாடியிருக்காரு. ஏன்னா 14ல் 2 வெளியாட்கள் பாடினது, மெய்கண்ட சந்தானத்தில் இல்லாதவங்க. யார் யார் அவங்க? வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். அந்த திருவியலூர் உய்யவந்த தேவநாயனாரும் திருக்கடூர் உய்யவந்த தேவனாரும் பாடினது மெய்கண்டாருக்கு முன்னாடியே. அதான் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிட்டோம். உள்ளபடியே மெய்கண்ட சாஸ்திரம் எத்தனை தான்? 12 தான். 12ல் 2 யார் பாடியிருக்கா? அரண சிவாச்சாரியார். அதுக்கு முன்னாடி சிவஞான போதத்தை பாடினது மெய்கண்ட தேவன். இப்போ 3 நூலை பற்றி உங்களை சொல்லிட்டேன். ஆமாம் தானே? 3 மொத்தமாக சொல்லி 5 சொல்லியாச்சு உங்களுக்கு. 14ல் 5 பற்றி விளக்கியாச்சு. ஆமாம் தானே? என்னென்ன சொல்லியிருக்கோம்? இருபா 20 கல்விப்படியே இருபா 20 5 நூலை பற்றி விளக்கியிருக்கோமா? இருபா 20 20 பாடல்களோட அடங்கிய 20 பாட்டுகள் அப்படிங்கிறார். அடுத்தது இந்த மெய்கண்டாருடைய 49 சீடர்களில் ஒருத்தர் தான் இப்போ சொன்ன யார்? அரண சிவாச்சார். அந்த 49ல் இன்னொரு ஆள், அவருக்கு பேர் திரு அதிகை மணவாசகம் கடந்தார்னு பேர். திரு அதிகை மணவாசகம் கடந்தார். அதிகைனா எங்க இருக்கு? பண்ருட்டி பக்கத்தில். திருவதிகை மணவாசகம் கடந்தார். மனத்தையும் வாசகத்தையும் கடந்தவர்னு அர்த்தம். சிவபெருமானுடைய பேர் அது. வாக்கு மனாதீதன்னு பேர். அதீதன்னா கடந்தவர்னு அர்த்தம். சிவபெருமானுக்கு வாக்கு மனாதீதன்னு பேர். விளங்குது இல்லையா? இந்த உண்மை விளக்கம், இவர் பாடிய நூலுக்கு பேர் உண்மை விளக்கம்னு பேர். இவருடைய காலம் தோராயமாக 1117 கணிக்கிறாங்க. இவர் 54 பாடல் 54 வெண்பாக்களால் இந்த நூலை பண்ணியிருக்கார். எந்த நூலை? உண்மை விளக்கத்தை. 54 இப்போ இந்த நூல் தான் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ 54 வெண்பாக்களால் ஆக்கப்பட்டது. 1117. ஆமாம், இது முழுக்க வெண்பா தான் எல்லாமே. இந்த உண்மை விளக்கம் என்பதற்கு என்ன பேருன்னா, எல்லா பொருளுக்குமே 2 இயல்புகள் இருக்கு. அதை பற்றி பிறகு சொல்லுகின்றேன். சிறப்பு இயல்பு, பொது இயல்பும். சிறப்பு அப்படின்னா அது சொரூப லட்சணம்பாங்க. பொது இயல்புனா தடஸ்த லட்சணம்பாங்க. எல்லா பொருளுக்கும் பதி பசு பாசம் 3த்துக்குமே உண்டு. இந்த 3 பொருளுக்குமே பொது லட்சணம் என்பது வெளியில் தோன்றக்கூடியது. சிறப்பு லட்சணங்கிறது அவருக்கே உள்ள சொந்த தன்மை. உங்களுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்? நல்லா சட்டை போட்டு வந்து உட்காந்துருக்கேன், வேட்டி கட்டி வந்து உட்காந்துருக்கேன், கொஞ்சம் அடக்கமாக அப்படி நல்லவனை போல் என்னுடைய மனசுக்குள்ளே இருக்கிற விகாரங்கள்லாம் காமிச்சிக்காமல் அவர் நல்லவர் அப்படின்னு காமிக்கிற மாதிரி ஒரு சீனை போட்டு உட்காந்துருக்கேன் இல்லையா? ஆனால் இது எங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டேன்னா இந்த சட்டையை கட்டி போட்டுருவேன், இந்த வேட்டி கட்டிட்டு ஷார்ட்ஸை போட்டுப்பேன், சட்டை போடாமல் கூட உட்காந்துப்பேன் இல்லையா? இந்த மாதிரி ஒரு தூய்மையான வார்த்தைகள்லாம் பேசுகிறான்னு தெரியாது. கலோக்கியமான லாங்குவேஜில் பேசுவேன். என் மனைவியை திட்டுவேன், என் பிள்ளையை திட்டுவேன், இல்லை எங்கள் அம்மா என்னை திட்டுவாங்க. இங்கே யாராவது என்ன திட்ட முடியுமா? திட்டுவீங்க, உள்ளே திட்டுறாங்களான்னு தெரியாது எனக்கு. நேரடியாக வெளில திட்ட முடியாது இல்லையா? நேரடியாக வெளியில் திட்ட முடியாது. ஏன்? ஒரு இடத்துல இருக்கார், ஒரு லட்சணம். இது பொதுவாக அப்படி வெளிப்படுற குணம் அது. ஏன்? 10 பேர் பார்க்கும்போது இப்படி நடந்துக்கிறோம். நமக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு சொந்தமான இடத்துல, வெளியாளுக்கு எதுக்கும் கட்டுப்படாத இடத்துல எப்படி இருப்போம்? அங்கே தான் நம்மளுடைய உண்மையான தன்மை வெளிப்பட்டு நிற்கும். விளக்கப்படுத்துங்களா? அதுபோல் சிவபெருமான் உயிர்களுக்காக தன்னை வெளிப்படுத்தி கொள்ளக்கூடிய கோலத்துக்கு தடஸ்த கோலம், பொது நிலைன்னு பேர். உயிர்களுக்காக எந்த கருணையும் செய்யாத நிலையை சொரூப லட்சணம் அப்படி சொல்லிக்கொண்டோம். இப்படி 5 பொருட்களுமே நான் சொல்லுவோம். நம்ம விளக்கம் புரியுதுங்களா? கவனிக்க விட்டீங்களா? அங்கே வெடிக்க பார்த்துட்டு இருந்தீங்களா? அது ஒரு அசம்ஷன் தான். சிவபெருமான் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு நிலைன்னு வச்சுக்கணும்.
பிரபஞ்சமே உற்பத்தி ஆகலை, இவர்கள்லாம் பிறவிக்கே வரணும்னு அசம்ஷன் வச்சுங்க. சுவாமி உயிர்களுக்காக எந்த சம்பந்தமும் படாத இருந்தாருன்னா அவருடைய தன்மை என்ன? அதை தான் சொரூப லட்சணங்கிறோம். அவர் உயிர்களுக்காக பிறவி வடிவம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அது ஒரு தடத்த லட்சணங்கிறோம். அதான் சொன்னேன், 10 பேரோட சம்மந்தப்படும் போது ஒரு குணம், எதுவும் சம்மந்தப்படாதப்போ நான் தனியாக என் பர்சனலாக என் ரூமில் இருக்கேன், அப்போ நான் என்ன எப்படி இருப்பேன்? என்னோடய சுய விருப்பத்தோடு நான் எனக்கு தகுந்தாப்புலே இருப்பேன், அப்படியே இருப்பேன். கதவை திறந்து 10 பேர் பார்க்குறாங்கனால என்ன பண்ணிவிடுவேன்? அதுக்கு தகுந்த மாதிரி நான் மாறிப்பேன். இதை தடஸ்த கோலம்னு இப்படி சொல்லுவோம். இப்படி 5 பொருட்களுமே சொல்லப்படுது. பதிக்கும் சரி, பசுக்கும் சரி, பாசத்துக்கும் சரி. இந்த 5 பொருட்களுடைய உண்மைத்தன்மை என்ன? அதுதான் சிறப்பு இயல்பு, சொரூப லட்சணங்கிறோம். அந்த உண்மைத்தன்மைகளை விளக்குறதுனால இந்த நூலுக்கு உண்மை விளக்கம்னு பேர். விளக்கப்படுத்துங்களா? உண்மை விளக்கம்னு ஏன் நூலுக்கு பேருனா இதுதான் பேர். சொரூப லட்சணத்தை பற்றி பேசுகிறது, இதுதான் உண்மைத்தன்மை அப்படிங்கிறத காட்டுறது. இது 54 பாட்டில் சொல்கிறார். ரொம்ப அற்புதமான நூல், இருக்கிறதுலே ரொம்ப எளிய நூலாக 2 நூலை சொல்லுவோம் சைவஸ்தாந்த சாஸ்திரங்களில். அதில் முதல்ல வருது உண்மை விளக்கம், 2வது வருது திருவருட்பயன். ரெண்டுமே ரொம்ப எளிய நிலையில் இருக்கிறவங்க, தொடக்கத்தில் இருக்கிறவங்க படிக்கிறதுக்கு உகந்த நூல். இது வெண்பாக்கல்ல அமைக்கப்பட்டது. பூதப்பழிப்பு அப்படின்னு முதல்ல தொடங்கும். பொன் பார் அப்படி தொடங்கும் பாட்டு வரிசையா. ஆகாசனா என்ன, அதோட நிறங்க வடிவம் என்ன, நிறம் என்ன, அதோடைய எழுத்துக்கள் என்ன, இதெல்லாம் தான் படிச்சிங்களா இல்லையா? இதெல்லாம் இருக்குது. அப்புறம் கண்மேந்திரியனா என்ன, ஞானேந்திரனா என்ன. இந்த நூலை மணவாசங்கடந்தார் தன்னுடைய ஆச்சாரியனிடத்தை, தன்னுடைய ஆச்சாரியன் யார்? மணவாசங்கடந்தார் ஆச்சாரியன் யார்? மெய்கண்டார். வெரி குட். மெய்கண்டாரிடத்தை கேள்வி கேட்டு பதில் பெறும் முகமாக அமைத்திருக்கிறார் இந்த நூலை. இப்படி தான் இந்த பிளாட்ஃபார்மில் வச்சிருக்கார். பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளா மெய்காட்டு மெய்கண்டாய் விண்ணப்பம் அப்படின்னு பாட்டு இருக்கு. 2வது பாட்டு தானே. முதல் பாட்டு என்னது? விநாயகர் துதி காப்புச்சியல். விளக்கத்தில் முதல் பாட்டு காப்புச்சியல் இது இருக்கு. 2வது பாட்டு தன்னுடைய ஆச்சாரிய மெய்கண்டார்கிட்ட கேட்குறார். பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளா மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம் அப்படின்னு கேட்டார். என்ன கேட்டார்? என்கிட்ட ஒரு 6 கேள்வி இருக்குது. என்னென்ன? 6 தத்துவம் ஏது, ஆணவம் தான் ஏது, மாறா வினை ஏது, வினை ஏது, இவற்றின் மாறா நான் ஏது, நீ ஏது, நாதனிடம் 5 எழுத்து தானே ஏது. இதெல்லாம் கேள்விகள். இந்த கேள்வியெல்லாம் ஆச்சாரண்ட கேள்வி கேட்குறார். உடனே அதுக்கு அவர் பதில் சொல்லும் முகமாக 6 தத்துவம்னா என்ன, 36 தத்துவம், 36 தத்துவங்களை வரிசையாக ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வர்றார். மாயை கீழே இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள், அதுக்கு மேலே தன்மாத்திரைகள், அதுக்கு மேலே ஞானேந்திரியம், அதுக்கு மேலே கண்மேந்திரியம், அப்புறம் அந்த கரணம், அப்படி சொல்லிட்டு வர்றார். இது சொன்னதுக்கு பிறகு சிவதத்துவம், அதுக்கு பிறகு ஆன்மதத்துவம், ஆன்மதத்துவம் சிவதத்துவம் இதெல்லாம் சொல்லி, இது வித்யாதத்துவம் சொல்லி சிவதத்துவம் சொல்லிவிட்டு அப்புறம் மிளகு திரும்ப ஆணவம்னா என்ன, கண்மம்னாமா என்ன சொல்லிட்டு அப்புறம் சிவபெருமானோட நடனம் என்ன, பஞ்சாட்சரத்தினுடைய வடிவம் என்ன, இது எல்லாத்தையும் அப்படி சொல்லிட்டு போவார். இப்படி 54 பாட்டு இந்த உண்மை விளக்கம் என்கிற சாஸ்திரத்தில் அமைக்கப்பட்டு எளிய நூல். கேட்டு அவர்கிட்ட பதில் சொல்கிற மாதிரி இவர் தான் பாடியிருக்காரு. ஆச்சாரியன்ட்ட கேட்டதை அந்த ஆச்சாரியனை சொல்கிற மாதிரி சொல்கிறார். 2 கேரக்டரும் இவர் தான். ஆனால் கேட்டுக்கிட்டது அவர்கிட்ட தான், உபதேசம் அவர்கிட்ட தானே வாங்கியிருக்காரு. அவர்கிட்ட கேட்டது நம்மகிட்ட சொல்லும்போது தானே சொல்கிறது மாதிரி காமிக்காமல் ஆச்சாரியன் தனக்கு சொல்கிறது மாதிரி பிளாட்ஃபார்மில் அப்படி பாடுறார். சரி, இது வரைக்கும் எத்தனை இருக்குது? 6 வந்துருச்சா? இன்னும் மிச்சம் எத்தனை இருக்குது? 8. இந்த 8 நூலையும் ஒரே ஆள் பாடுறார். இந்த 8 நூலையும் ஒரே ஆள் உமாபதி சிவம்னு அவருக்கு பேர். இதுக்கு பிறகு வர 8 நூல்களும் உமாபதி சிவத்துடைய சித்தாந்த அட்டகம் என்று தனியாகவே காட்டப்படும். அட்டகம்னா என்ன? 8 அடங்கிய தொகுப்புன்னு அர்த்தம். 14க்குள்ள ஒரு சப் டிவிஷன் மாதிரி. இது ஒரே ஆள் பாடினதுனால 8ஐயும் தொகுத்துனா சொல்கிறான் சித்தாந்த அட்டகம். இதே மாதிரி நம்முடைய குருஞான சம்பந்தர் பாடிய நூல்களை தொகுத்து 8 வச்சிருக்கிறாங்க. அதுக்கு குருஞான சம்பந்தர் அட்டகம்னு பேர். பின்னாடி படிக்க போகிறோம். பண்டார சாத்திர அறிமுகத்தில் சொல்லி தராங்க. யாருக்கும் தனி வரலாறு ஒன்றும் இல்லை. அது இவருக்கு கிடையாது. மூளை கொடுத்து இவருக்கு பெற்றான் சாம்பல் உமாவிஸ்வாச்சாரியர் கொள்வார். என்ன சந்தேகமா? குருஞான சம்பந்தருடைய 8 நூல்களுக்கு குருஞான சம்பந்தர் அட்டகம்னு பேர். அது தனி. இந்த மெய்கண்டாருடைய 49 சீடர்களில் அருணந்தி சிவாச்சாரியாருடைய சீடர்கள் பலர்.
அதில் ஒருத்தருக்கு பேர் மறைஞான சம்பந்தர்னு பேர். மறை ஞான சம்பந்தர்னு பேர். இவருடைய பிறந்த ஊர் மருதூர், பெண்ணாகடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மருதூர். இருக்கு சொல்கிறேன். 8 நூல்கள் மாதிரி பண்ணதானே, அதான் படிச்சுட்டு இருக்கோம், சொல்கிறேன். அப்படி இந்த 8 நூல்களையும் அருளி செய்த உமாசிவாச்சாரியாருடைய பரம்பரை எப்படி தொடருது? இந்த பரம்பரையில் அவர் இணையணும்ல. ஏன்னா இப்போ எந்த பரம்பரை பற்றி பேசிட்டு இருக்கோம் நம்ம? இப்போ மெய்கண்டாரோட பரம்பரை பேசிட்டு, மெய்கண்டாரில் உள்ள மெய்கண்டார் பாட நூலை பற்றி பார்த்தோம் சிவஞானம் போதும். அவருடைய சீடரில் அருணந்தி சிவாச்சாரிய பாட 2 நூல், சித்தியாரும் திருவாயூர் வந்து பார்த்தோம். அதே மாதிரி அவருடைய இன்னொரு சீடர் திருப்பதி மனவாசம் கடந்து அவர் பாடின உண்மையிலக்கம் பார்த்தாச்சு. இப்போ அதுக்கு கீழே பாடின இந்த 8 நூல்களையும் பாடி உமாசிவாச்சாரியர் எப்படி இந்த பரம்பரையில் இணைகிறாருங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? அதுக்கு தான் இங்கே சொல்கிறேன். இப்போ மறைஞான சம்பந்தர் அப்படிங்கிறவர் அருணந்தி சிவாச்சாரியாருடைய சீடர். விளங்குதுங்களா? அருணந்தி சிவாச்சாரியுடைய சீடர். இவர் மறைஞான சம்பந்தர் உமா சிவாச்சாரியுடைய சீடர். சாரி, அருணந்தி சிவாச்சாரியுடைய சீடர். இவர் பிறந்த ஊர் என்ன சொன்னேன்? பெண்ணாகடத்து பக்கத்தில் மருதூர்ங்கிற ஊர். ஆனால் இவர் எங்கே இருக்கார்? இப்போ சிதம்பரத்தில் இருக்கார். சிதம்பரத்தில் அப்படியே பரதேசி போல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கார். இவர் ஒரு நாள் சிதம்பரத்தை ஒரு வீட்டை திண்ணையில் படுத்திருக்காரு. அப்போ நடராஜாவை பூஜை பண்ணுற தீட்சிதர், தில்லைவாழ் அந்தணர்களில் ஒருத்தர், அன்றைக்கு பூஜை முறை உடையவர். அவருக்கு பேர் உமாபதினு பேர். உமாபதி தீட்சிதர். அவர் பல்லாக்கில் போகிறார். சாமியை பூஜை பண்ணிவிட்டு பல்லாக்கில் போயிட்டு இருக்கார். அந்த காலத்தில் தீட்சிதர் பூஜைக்காரங்களுக்கு என்ன இருக்குது? பல்லாக்கு உபச்சாரமும் தீவட்டி உபச்சாரம் இதெல்லாம் இருக்குது. பாத்தியெல்லாம் போயிட்டு இருக்கார். அவர் மேலே உமாசிவாச்சாரியார் உமாவதி தீட்சிதர் நடராஜா பூஜை பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கார் பல்லாக்கில். அவர் ஒரு திண்ணையில் படுத்துக்கிட்டு அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு, பட்ட கட்டையில் பகர் குருடு ஏகுது காணிர்னார். இவர் படுத்துக்கிட்டு ஒரு வீட்டு திண்ணையில் படுத்துக்கிட்டு உமாவதி தீட்சிதர் போயிட்டு இருப்பாருங்க. அவரை பார்த்து என்ன சொல்கிறாரு? பட்ட கட்டையில் பகர் குருடு ஏகுது காணீர் அப்படின்னார். அதை கேட்டாரோ இல்லையா உமாவதி தீட்சிதர்? ஏன்னா நம்மளை பார்த்து இப்படி சொல்கிறாரே, இந்த வாசகத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டுக்கொண்டு இறங்கி ஓடுறார். அவர் ஏஞ்சி போயிட்டுருக்கார். பெருமானே, என்ன உங்களோட சீடனாக ஏற்றுக்கொண்டு உபதேசம் பண்ணுங்க கேட்குறார் தீட்சிதர். இவர் வேகமாக போயிட்டே இருந்தார். அவங்க ஒரு வீட்டு நெசவாளர் தெரு வந்துச்சு. நெசவாளர் தெருவில் கேழ்வரகை காய்ச்சி நூலுக்கு பாவு போடுறாங்க, நூலை திண்மையாக்கிறதுக்காக. ஒரு ஞானிகளுக்கு பசி வரும்போது மட்டும் உணவு தேடுவாங்க. அப்போ அவங்கள்ட்ட போய் பசினால கையை அப்படி நீட்டுறார். யார்? மறைஞான சம்பந்தர். அந்த கேழ்வரகு உப்பு இல்லாத பண்டம், அது காய்ச்சிருக்காங்க, அவ்வளோதான், நூல் போடுறதுக்காக. அதை நெசவாளர் அள்ளி கரண்டில் அள்ளி கையில் வச்சார். அதை அவர் சாப்பிட்டுட்டு இருந்தார். சாப்பிடும்போது அப்படியே கை வழியாக வழிஞ்சு வந்தது. என்னுடைய ஆச்சாரியன் நினச்சி அந்த வழிஞ்சு முழங்கையில் வந்த அந்த உச்சிஷ்டத்தை வாங்கி உமாவிஸ்வாச்சாரியர் சாப்பிட்டார். ஆச்சாரியனுடைய உச்சிஷ்டம்னு உடனே ஞானம் கைவரப்பட்டுருது அவருக்கு. அந்த பரம்பரையில் அவரும் சேர்ந்துக்கிறார். தன்னுடைய ஆச்சாரியனாக மறைஞான சம்பந்தர் சிவபிரகாசத்தில் எடுத்து காண்பிக்கிறார். அவர் பார் திகழ வளர் சாமவேதம் மல்க அப்படின்னு அவர் துதிக்கிறார் தன்னுடைய ஆச்சாரியனாக மறைஞான சம்பந்தர் உமாவிஸ்வாச்சாரியார். இந்த உமாவதி பெருமானார் தீட்சிதர் இப்போ சிவஞானம் கைவரப்பட்ட ஞானாச்சாரியனாக ஆயிட்டார். அது வரைக்கும் கண்மத்தை மட்டும் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய ஆளாக இருந்தார். இப்போ ஞானமயமாக ஆகம வடிவத்தில் வந்த ஆகம வழிபாடு கிடையாது தீட்சிதர்கள் பண்ணுறது, வைதிக வழிபாடு. அது இவர் வைதிக வழியிலேருந்து மாறி சைவ சித்தாந்த குறவனாக ஆகிட்டார். சைவ சித்தாந்த நிலையில் இருக்கிறார். தீட்சிதரெல்லாம் பார்த்தாங்க, இந்த மறைஞான சம்பந்தர் அஷ்டசகஸ்திர பிராமணருங்கிறாங்க. பிராமணர்லாம் தாழ்ச்சி குலம், பரிசாரகராக இருக்காங்க இல்லையா, எடுத்துலாம் கொடுக்குறாங்கல்ல கோயிலில், மடப்பள்ளியில் வேலை பார்க்குறாங்க பாருங்க பிராமணர், அந்த குலத்தை சேர்ந்தவருங்கிறாங்க. இவர் தீட்சிதர் நடராஜாவை பூஜை பண்ணுறவர். அவர் போய் இவர்கிட்ட போய் சீடராக சேர்ந்துக்கிட்டு அவருடைய எச்சை சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. இன்மலைக்கு அவரை ஜாதி புருஷம் பண்ணிட வேண்டியதானே ஒதுக்கி வச்சுட்டாங்க தீட்சிதர்லாம் அவரை. அதை பற்றி இவர் ஒன்றும் கவலைப்படலை அப்படின்னு சொல்லி சில்லைக்கு கிழக்க இருக்கக்கூடிய கொற்றவன்குடி என்கின்ற இடத்துல மடம் அமைத்து கொண்டு தங்கிக்கிட்டார் உமாவதி. தங்கி கொண்டு அவரை அடையக்கூடிய அடியவர்களுக்கு சைவசித்தாந்த உபதேசம் பண்ணி கொண்டு நூல்களை பாடிக்கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு நாள் இவருடைய பூஜை முறை ரொட்டீனில் திரும்ப வந்துச்சு. அன்னைக்கு இவர் தான் ஒதுக்கி வச்சு வச்சுல வேறு தீட்சிதர் அவருடைய பூஜை முறை அன்றைக்கி வராரு. உள்ள பட்டயத்தில் சந்திரமௌலீஸ்வரர் சுவாமி இருக்கார், ஸ்படிலிங்கமாக, நிச்சயப்படி அபிஷேகம் அவர் தான் வாங்கிப்பார் நடராஜாவுக்கு. அந்த பெட்டகத்தை எடுத்து வந்து திறந்து பார்த்தா உள்ள சாமியை காணும். நேற்று பூஜை பண்ணி வச்சுட்டு போன சாமியை காணும். எல்லாம் பதறாங்க தீட்சிதர்லாம் சேர்ந்து, எங்கே காணும்னா
சாமி சொல்கிறார், நடராஜா எம் கொற்றவங்குடி உமாவதியின் பெட்டகத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறார். ஏன்னா இன்றைக்கி அவரு தானே பூஜை முறை அப்படின்னார் நடராஜா. உடனே எல்லாம் ஓடி போய் அவரை அழைச்சிட்டு வந்து அதை பூஜை பண்ணி வச்சாங்க. பூஜை பண்ணி திரும்பி போயிட்டார். அப்புறம் ஒரு நாள் ஆணி திருமஞ்சனம் கொடி ஏறிச்சு நடராஜாவுக்கு. கொடி ஏற்றுறாங்க, ஏற மாட்டுது. ராட்டை சுத்தலே என்னன்னு தெரில. உடனே சாமி சொன்னார், கொற்றவன்குடி உமாவதி அழைத்து வந்து பாடச் செய்கிறார். சாமி வந்து பாட்டு பாடினார். நாளைய பாட்டு தான். ஒலிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம் ஒன்று ஒலிக்கும் ஒன்று மேலிட ஒன்று ஒலிக்கும் அப்படின்னு பாடினார். 4 பாட்டு தான். கொடி தானா ஏறிச்சு மேலே. அந்த நூலுக்கு கொடிக்கவின்னு பேர். கொடிக்கவி. நாளே பாட்டு தான் மொத்தம். இப்படிலாம் பல அற்புதங்களை செய்கிறார். இவரோட கூட இன்னொரு அற்புதம் இவரை பற்றி சொல்லப்படுகிற சைவஸ்தான மரபில், இவருடைய மடத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்தவர். அவருக்கு பெற்றான் சாம்பான்னு பேர். பெற்றான் சாம்பான்னு பேர். அவர் ஒரு அதி தீவிரமான பக்குவான்மா. ஒரு நடராஜட்ட தினைக்கு என்ன பண்ணுறார், எனக்கு முக்தி வேணும், எல்லாரும் அடியார்கள்லாம் தீட்சை வாங்குறாங்களே, எனக்கு தீட்சை வாங்குறதுக்கு வழி இல்லையா, ஆச்சாரியன் எனக்கு வரமாட்டாரா அப்படின்னு கேட்குறார். நடராஜன் என்ன பண்ணுறாரு, ஒரு சீட்டுக்கவி எழுதுறார். கொற்றவன்குடியாருக்கு அழகிய சிற்றம்பலம் உடையான். அழகிய சிற்றம்பலம் உள்ள ஆடிட்டு இருக்கேனே நான் தான். சாமி சொல்றார், கொற்றவங்குடியாருக்கு அழகிய சிற்றம்பலம் உடையான் எழுதிய கைச்சீட்டு பெற்றான் சாம்பானுக்கு முத்தி கொடுக்க முறையினர். சாமி இந்த லெட்டரில் எழுதியிருக்காரு. அப்படி முத்தி யாருங்க கொடுக்கணும்? சிவபெருமான் தான் முத்தி கொடுக்கணும். நடராஜா தான் முத்தி கொடுக்கணும். நடராஜா என்ன சொல்றாரு, உமாவதி ஆற்ற போய் முத்தி வாங்கிக்கோன்னு அனுப்புறார். முத்தி கொடுக்க முறை இந்த லெட்டர். அந்த லெட்டர் என்ன எழுதிருக்கேன்னு அவருக்கு தெரியாது. இப்போ அதை கொண்டு போய் அவர்கிட்ட வச்சார். சாமி இப்படி எழுதியிருக்காரா, சரி வா தீட்சை பண்ணுவோன்னு தீட்சை பண்ணார். பஞ்சாட்சர உபதேசம் நடந்தது. அப்படியே முத்திக்கு போயிட்டார். உபதேசம் கேட்ட மாத்திர பெற்றான் சாமான் முத்திக்கு போயிட்டார். அது தீவிரமான பக்குவான்மா. மந்தம் மந்ததரம் தீவிரம் தீவிரதர பக்குவம் அப்படின்னு சொல்லிக்கொண்டோம். பக்குவத்தை பேசுவோம் சித்திரி பாதத்தை. அப்படி ஏற்பட்ட ஒரு ஆன்மா அவர். உடனே முத்தி போயிட்டார். வேலைக்கு போன வீட்டுக்கார் வருவார்னு இந்த அம்மா உட்காந்துருக்கு வீட்டில். பெற்றாஞ்சாமனுடைய வீட்டு அம்மா. இன்னும் ஆளை காணோன்னு பார்த்தா, மடத்துக்கு வந்து ஆளை பார்த்தா ஆளே இல்லை. சாமிகிட்ட கேட்டால் என்ன சொல்கிறாரு, அவர் முத்திக்கு போயிட்டாருப்பா, தீட்சை பண்ண முத்திக்கு போயிட்டார். நான் ஒத்துப்பாங்களா யாராவது? உடனே வழக்காகி போச்சு. அந்த பகுதி ஆட்சி பண்ணக்கூடிய ராஜா வந்து பேசுகிறான், நீங்கள் சொல்கிறது ஒத்துக்கிறேன், ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்களே, அதனால் எல்லாரும் பார்க்க முடியாது, யாருக்காவது இங்கே முத்தி கொடுத்து காண்பிச்சிங்கன்னா அதை நாங்கள் ஒத்துக்கிறோம்னா. சரி உபதேசம் பண்ணவர் தயாராக இருக்காரு, ஆனால் முத்திக்கு போகிறதுக்கு அந்த ஆன்மா பக்கம் இருந்தால் தானே போவோம். பெத்தாந்தா போல அப்படி பார்த்தா அந்த கூட்டத்தில் யாருமே இல்லையா. அப்போ பார்க்குறாரு, அவர் தினைக்கு நித்தியப்படி சாமியை பூஜை பண்ணுறாரு பாருங்க, சிவ பூஜை பண்ணுறாரு பார்த்தீங்களா. இந்த நிர்மாலயம் போய் உழுது பாருங்க, தொட்டி நிர்மாலய தொட்டி. அபிஷேகம் பண்ண தீர்த்தம் விடுற இடத்துல ஒரு நீர் முள்ளி செடி அங்கே அந்த நிர்மாலய தினைக்கும் தலையில் வாங்கி அங்கே இருக்குது. அந்த செடி அப்படி பக்குவம் பெற்றதாக இருந்ததுதான் அந்த உயிர். அந்த செடியில் இருந்த அந்த உயிர் தினைக்கும் சிவநிர்மாலயத்தை தள்ள தாங்கினதுனால அப்படி பக்குவம் வாய்ந்த உயிராக இருந்ததுனால அந்த செடிக்கு உபதேசம் பண்ணார். அது முத்திக்கு போனது எல்லாரும் பார்க்க என்று இவருடைய சரித்திரம். இது உமாசாஸ்திரிய சரித்திரம் இருக்குது. அப்படிப்பட்ட பெருமானார் இவர். இந்த பெருமான் அருளி செய்தது தான் நம்முடைய இந்த 8 நூல்கள். சித்தாந்த அட்டகம் என்று சொல்லக்கூடிய 8 நூல்கள். இந்த பட்டக்கட்டையில் பகர்குருடுன்னு பாருங்க, அதுக்கு என்ன அர்த்தம்னா, செத்துப்போன மரமாகிய பல்லாக்கில் தீவெட்டியை பகல்லே பிடிச்சிட்டு போகிறான் அப்படின்னு நேரடி பொருள். உள்பொருள் என்னன்னா, இந்த உடம்பு இருக்க இது மாயாகாரியமானது. இந்த மாயையாகிய இந்த உடம்பை என்ன சொல்லுவாங்கன்னா இருள் விளக்குன்னு சொல்கிறாங்க சாஸ்திரத்தில். இதை பற்றி விளக்கு இப்போதைக்கு புரிஞ்சுக்கிங்க. இரவு இப்போ பொழுது போச்சு, 6 மணி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம், எல்லாரும் லைட்டை போட்டுக்கிறோம். ஏன்? வெளிச்சம் இல்லைன்னா பார்க்க முடியாது. அப்போ அனாதி காலத்திலே உயிர் அனாதி கேவல நிலையில் ஆணவமலை இருளில் கட்டுண்டு கடந்த பொழுது சுவாமி தனுகரண போவன போகமாகிய இந்த உடம்பை கொடுத்த உடனே தான் முதல்ல உயிர் தான் ஒரு ஆள் இருக்கேங்கிறதே உணர ஆரம்பிச்சது. விளக்கம் புரியுதுங்களா? தான் ஒரு ஆள் இருக்கேங்கிறத உணர ஆரம்பித்து அதுக்கப்புறம் இந்த பிறவிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த உடம்பெல்லாம் மாயாகாரியமானது அப்படின்னு கண்டுபிடிச்சி சிவபெருமான் தான் நித்திய பொருள் அப்படின்னு கண்டுபிடிச்சிருச்சு. சிவபெருமான் பேரொளி பிழம்பு ஞான சூரியன். அவர் பொழுது விடுற வரைக்கும் லைட்டு போட்டுக்கலாம். பொழுது விடுந்ததுக்கு பிறகு என்ன பண்ணுவோம், லைட் ஆஃப் பண்ணிடுறீங்க. சூரியன் வந்ததுக்கு பிறகு விளக்கு இருந்தாலும் என்ன கிடையாது, பயன் இல்லை. அதனால தான் பகல் விளக்கு அப்படின்னு இந்த உடம்பை சொல்கிறாங்க. இந்த உடம்பு பெருமான் இருப்பதை அறிவதற்குத்தான். பெருமான் வந்துட்டாருன்னதுக்கு பிறகு இந்த உடம்புடைய போகம் நமக்கு தேவையில்லை. இது பட்ட கட்டை. அதனால தான் இந்த மாயா காரியமான இந்த உடம்பு என்னது,
பட்டக்கட்டை. இது ஒன்றுமே இல்லை, இதுக்கு உணர்ச்சி கிடையாது. ஆனாலும் இன்னும் நம்ம பிடிச்சிட்டு இருக்கோம் சாமி வந்ததுக்கு பிறகும். எப்போ பகர் குருடு, பகல் சூரியன் வந்துட்டான், அப்பவும் எவனாவது விளக்கு வச்சிருப்பானே? அங்கே தீவட்டி பிடிச்சிட்டு போகிறாங்க பகல்லையே, அது நேரடி உபமானம். ஆனால் உள்ள உபமானம் என்ன? சாமி இவருக்கு பிரத்யட்சமாக ஆயிட்டாரு, ஞானம் கை வரப்போகுது, உபதேசத்துக்கு ரெடியாக இருக்கார். ஆனாலும் இன்னும் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கார், மாயாகாரியமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கார். அதனால தான் பகர் குருடுன்னு ஓமிக்கிறார். அதை பட்டக்கட்டையில் பகர் குருடு ஏகுது காணீர்னு ஓமிச்சு காமிச்சார். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அவர் வந்தாருன்னு பார்க்குறோம். இதான் சொன்னேன், அவர் எல்லாம் படித்தார், அவர் படிக்காத இருந்திருக்குமா என்ன? ஆனாலும் குருநாதர் வார்த்தை சொன்னோன்னே என்னாச்சு? ஞானம் வந்துதா? சாத்திரத்தை ஒதினோருக்கு சர்க்குருவின் தன் வசன மாத்திரத்தே வாய்த்த வளம் வந்துடும். கலெக்டர்படியார் பட்டத்திரிகளுக்கு காதற்ற ஊசியும் வாராத கான் கடைவழிக்கேன்னு தெரியாதா? தெரியுமா? தெரியாது அவருக்கு. அவர் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனு, அவருக்கு வந்து உடஞ்ச ஊசினால ஒரு பயனும் இல்லை, அது கூட கடைசி வரைக்கும் வராதுங்கிறது தெரியாதா? தெரியும். அதனால் ஏன் அந்த ஞானம் வரல? குருநாதனாக வந்து உபதேசம் பண்ணாதான் அது வரும், அந்த ஞானம் வரும், அப்போ தான் அது விளங்கும். அதான் ஆச்சாரியனுடைய பெருமை இப்படி காண்பிக்கிறார்கள். அதனால் சிவபெருமானே ஒரு ஆச்சாரியன் மூலமாக தான் என்ன பண்ணுறாரு? வெற்றான் சாமானுக்கு முத்தி கொடுக்குறார் என்பதை பார்க்கிறோம். இந்த பெருமானார் அருளி செய்த நூல்கள் 8ல் தலையாய நூலுக்கு சிவப்பிரகாசம்னு பேர். சிவப்பிரகாசம். இந்த வாய்ஸ்வாஜ் அருளி செய்த நூலுக்கு 8 நூல்களில் முதல் நூலுக்கு பேர் என்ன? சிவப்பிரகாசம். இந்த சிவப்பிரகாசத்தில் 100 பாட்டு இருக்கு. காப்பு செயலை சேர்த்து 101 விருத்தம். 101 விருத்தம். அற்புதமான பல நூல்களை விஷயங்களை சொன்ன. அதாவது சிவஞான போதத்துக்கு எழுந்த உடை நூல் இது. சிவஞான போதத்துக்கு அந்த வழிநூல் சித்தியார் கீழே படித்தேன், சொல்லியிருக்கேன். சிவஞான போதத்துக்கு எழுந்த புடை நூல் இது. புடை நூல்னா என்ன தெரியுமா? இப்போ வாத்தியார் சொல்கிற பாடத்தை ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான்? இன்னொரு ஸ்டூடெண்ட் சொல்லிக் கொடுக்கும்போது அப்படியே கேட்டது அப்படியே சொல்லிக் கொடுக்குறான். அவர் இதாண்டா சொன்னார் அப்படிங்கிறத கொஞ்சம் விரித்து சொல்கிறான், வேறு எதுவும் கேட்டு சொல்லலை. ஆனால் சில ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான்? இவன் வெளியில் கற்றுக்கிட்டு சேர்த்து இணைச்சி சொல்கிறான். இதுதான் இதோடைய கான்செப்ட். இதை இன்னும் டீட்டெயிலாக சிவபிரகாசம் நேரடியாக படிக்கும்போது உங்களுக்கு விளக்கி தரேன். அப்படின்னு எடுத்து நான் உங்களுக்கு சொல்லித்தராத. இப்போ இந்த சிவஞான போதத்தில் உள்ள கருத்துக்களை அப்படியே விரித்து சொல்லுகிறார் சித்தியாரில். இவர் எப்படி சொல்லுகிறார்? தன்னை சொல்லும் பொழுது, தெரித்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதம் செப்பினார், அவர் முதல்வர் சிவஞான சித்தி விரித்தனர். இது பாட்டு, சிவபிரகாசம் பாட்டு. அவ்வழி என் குருநாதன் அருள் கொண்டு, இப்படி அந்த வழியில் ஏன் குருநாதர் யார்? எங்க இவருக்கு யார் குருநாதர்? மறைஞான சம்பந்தர். அவர் சொன்ன உபதேசத்தை கை கொண்டு கருத்திலுரை திருவருளும் இறைவன் நூலும் கலந்து அருத்தியினால் உரைப்பன் வளர் விருத்தம் 100 ஆசில் சிவப்பிரகாசம் ஆகும் என்றே அப்படின்னு இந்த நூல் அறிமுகப்படுத்துவார். அப்படி முதலாச்சாரியனாகிய மெய்கண்டார், அடுத்த ஆச்சாரியனாகிய சித்தியார் ஆசிரியர் அதையெல்லாம் எடுத்துக்கிட்டார். என்னுடைய ஆச்சாரியனாகிய மறைஞான சம்பந்தருடைய அருளையை எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன். அதனால் இந்த பரம்பரையில் இருக்கேங்கிறத காட்டுறார். அடுத்தது என்ன பண்ணுறார்? இந்த அவங்க சொன்ன கருத்தோடு கூட என் கருத்தில் எனக்கு விளங்கிய கருத்திலுரை திருவருளால் எனக்கு விளங்கிய சில கருத்துக்கள் அதையும் சேர்த்து, ஆகமத்தில் இவங்க வெறுத்து சொல்லாத சில விஷயங்களை எடுத்து சேர்த்து அருத்தியினால் உரைப்பன் வளர் விருத்தம் 100 பாட்டு பாடுறேன் விருத்தத்தால். அதுதான் சிவபிரகாசம் காட்டுறார். விளக்கப்படுதில்லை சொல்கிறது? அருத்தின விருப்பம். அருத்தியினால் நாயடியின் அடிகொள்தல்லை கண்டேன். திருவாசகத்தில் திருத்திருத்திமே யானை தித்திக்கும் சிவபதத்தை அருத்தியினால் நாயடியின் அடிகொள்தல்லை கண்டேனேனார். அருத்தின விருப்பம். அருத்தியுடைய அடியார்தங்கள் அல்லல் சொன்னாக்கால் வருத்தி வைத்து மறுமை பணித்தால் வாழ்ந்து போதேன்னு தேவாரம். அடுத்தது இவர் பாடிய அடுத்த நூல், முக்கியமான நூல், திருவருட்பயன். திருவருட்பயன் திருவருட்பயன். இந்த திருவருட்பயன் என்பது முழுக்க முழுக்க குரல் பாவாலே அமைந்தது. இதுக்கு வீட்டுக்குரல்னே பேர், இன்னொரு பேர் வீட்டுக்குரல்னு பேர்.
திருக்குறளுக்கு மொத்தம் எத்தனை பால்? 3 பால். என்னென்ன பால்? அறம், பொருள், இன்பம். அடுத்தது என்ன இருக்கணும்? வீடு இருக்கணும்ல. அந்த ஆர்டரில் என்ன இருக்கணும்? அறம், பொருள், இன்பம், வீடு. இதுதானே ஆர்டரு. ஆனால் திருக்குறள் என்ன மட்டும் பாடி வச்சிருக்காரு? அறத்துப்பால், பொருள் பால், இன்பத்து பால் மட்டும்தான் பாடியிருக்காரு. வீட்டு பால் பாடலை. அதை இவர் பாடினார் இந்த பாட்டு நூலாக. இதில் திருக்குறளுடைய கண்டினியூவேஷனாக இந்த நூலை பாடுறார் அவர். ஆனால் திருக்குறள் மேலே அவருக்கு அவ்வளோ விருப்பம். திருக்குறள் சைவ சித்தாந்த நூல். நம்முடைய சைவ சித்தாந்த சாஸ்திரத்தில் முதல்ல வைத்து எண்ணக்கூடியதாக நம்ம என்ன பாடுறோம்? திருக்குறளை தான் பார்க்குறோம் முதல்ல. இல்லை புரியுதுங்களா? ஆனால் சமணன் ஒழும்பான், கிறிஸ்தவன் ஒழும்பான், பௌத்தன் ஒழும்பான் அப்படின்லாம் சொல்கிறாங்களே. படிக்கலன்னு அர்த்தம். ஒழுங்காக படித்தானா திருக்குறள் எல்லாரும் எதிர்ப்பான். யார் சமண நூல்னு சொல்கிறான்னா சமணம் எதிர்ப்பான். புரியுதுங்களா? உலக பொதுமறைன்னு சொன்னால் பாருங்க, அவங்க திருக்குறளை ஒழுங்காக படிக்கிறேன்னு அர்த்தம். உலக பொதுமறைன்னா எதில்? அட்வைஸில் பொதுமறை, எல்லாம் சரியாரு அப்படிங்கிற அர்த்தத்தில். ஆனால் திருவள்ளுவருடைய கடவுள் கொள்கையை எடுத்து பேசுனா அது பொதுவாக வராது, ஏற்றுக்க மாட்டான். திருவள்ளுவர் சிவபெருமானத்தான் கும்பிட்டார் அப்படிங்கிறதுக்கு அதில் ஏராளமான சான்றுகள் அதில் கொட்டி கிடக்கு. அதில் அவர் சைவ சித்தாந்தி அப்படிங்கிறது ஏராளமான சான்றுகள் கொட்டி கிடக்கு. அதில் இருள் சேர் இருவினையும் சேரா. இந்த பாட்டில் இருள் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு விளக்கம் சைவ சித்தாந்தத்தை தவிர்த்து வேறு எதுவுமே சொல்லாது. இருள்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஆணவ மலம் அப்படின்னு சைவ சமயம் மட்டும்தான் விளக்கம் சொல்லும். அதெல்லாம் பொதுவாக எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க. எல்லாருமே தான் பித்ருதானம் எல்லாம் பண்ணுறாங்க. இந்த திருக்குறள் ரொம்ப பிரதானமான திருக்குறள். திருவள்ளுவர் சைவ சித்தாந்தி அப்படிங்கிறதுக்கு இருள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் பாருங்க. இருள், மருள் அப்படின்னு பயன்படுத்துவார். அப்புறம் உயிர் பயன்படுத்துவார். பதி அப்படிங்கிறதுக்கு இறைவன் பயன்படுத்துவார். பாசம்ங்கிற வார்த்தையை தான் இருள்னு பயன்படுத்துவார் தமிழ்படுத்தி. கண்மத்தை வினைன்னு பயன்படுத்துவார். நம்ம சொல்லக்கூடிய சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய 5 பொருட்களை பற்றியும் திருவள்ளுவர் பேசுகிறார். பதிய இறைவன்கிறார், பசுவை உயிர்ங்கிறார், உயிர்னு சொல்கிறாரா. அப்புறம் ஆணவத்தை இருள்ங்கிறார், மாயைய மருள்ங்கிறார், கண்மத்தை வினைங்கிறார். இப்படி 5 பொருட்கள் நித்திய பொருள் அப்படிங்கிறது சைவ சமயம் மட்டும்தான் சொல்லுது, வேற எந்த சமயம் சொல்லலை. விளங்க முடியுதுங்களா? அதனால திருவள்ளுவர் சைவ சித்தாந்தி என்று ஸ்தாபிக்கலாம். விளங்க முடியுதுங்களா? சரி. ஆமாம், இவங்க 1200 தானே. இவங்க மாய் சிவாச்சாரி 1200 வருஷம் தானே. ஒரு காலம் பின்னாடி அதை இவருக்கு. அதனால் இந்த திருவற்பயணம் மட்டும் சொல்லிட்டு நிறைவு பண்ணிடுறேன். நான் அடியனுக்கு கொஞ்சம் திருவான்மூர் வரைக்கும் அங்கே ஒரு ஸ்பீச் இருக்குது 6 மணிக்கு 7 அங்கே இங்கேருந்து போய் சேர முடியாது. அதனால தான் முதுமொழி மேல் வைத்து திருக்குறள் அதுவும் திருக்குறள் நூல் தான். திருக்குறளுக்கு முதுமொழி மேல் வைத்து நம்முடைய தர்மியாதன தம்பரான் வெள்ளியம்பல சுவாமி பாடின நூல் அது. அதனால தான் உங்களுக்கு வகுப்பையும் 4 மணிக்கு வைக்காமல் 3:30 வச்சேன். அதனால தான் போட்டிருந்தேன். ஏன்னா போன தடவை அப்படி லேட்டாக வச்சுட்டு அங்கே போய் சேரது 7:00 ஆகிட்டு. அது திருவம்பாவை வேறு அங்கே உற்சவம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதனால் 7:45. ஏன்னா 4 மணிக்கு நட திறக்கிறதுனால காலையில் 7:45 நட சாத்துறதுனால எனக்கு டைமே கிடைக்கல பேசுறதுக்கு. 1/2 மணி நேரத்தில் எல்லோரும் வருத்தப்பட்டாங்க. அதனால் சீக்கிரம் போகணுங்கிறதுக்காக வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நிறையா தான் தெரிஞ்சிட்ருக்கோம் இல்லையா, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்ருக்கோம். அதனால் இந்த திருக்குறளை பற்றி இவர் பேசும்பொழுது இவரே சொல்கிறார். திருக்குறளை பற்றி ஒரு பின்னாடி வரக்கூடிய நெஞ்சுவெடுத்து உதவ நூலில் இவர் பாடியிருக்காரு. அந்த நூலில் திருக்குறள் ஒன்று அப்படியே முழுசாக எடுத்து காண்பிப்பார். தலைப்பட்டார் தீரத்திறந்தார் மயங்கி வளைப்பட்டார் மற்றையவர் எனும் நிலைத்தமிழின் திருவள்ளுவர் சொன்ன மெய் வைத்த சொல்லை விரும்பாமல்னார். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொன்னார். திருவள்ளுவருக்கு ஒரு பேர் தெய்வப்புலவர் இல்லையா, அந்த பேரை வச்சவரே இவர் தான், மாவிஸ்வாச்சாரி தான். நெஞ்சு கொடுத்து சொல்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர்னு. விளக்குதுங்களா? இப்போ திருவள்ளுவர் சமண நூலாக இருந்ததுன்னு வச்சிங்களேன், இவங்க இதை கொண்டாடுவாங்களா, எடுத்துப்பாங்களா? இவங்கள்ட்ட என்ன பாடுறதுக்கு ஆற்றல் இல்லையா, நூல் செய்ய ஆற்றல் இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். ஞானாச்சாரியர்கள் இதை விட 100 பாட்டு பாடுவாங்க. திருவள்ளுவர் மாதிரி ஒரு 1000 பாட்டு பாட முடியாதா? பாடலாம். திருக்குறளை சொந்தம் கொண்டாடணும் அப்படின்னா அதோடைய பெருமை கருதி இல்லை, உண்மை கருதி. மற்றவெல்லாம் பெருமை கருதி கொண்டாடுறான். திருக்குறள் எல்லாரும் பாடுறாங்க, எல்லாரும் படிக்கிறாங்கிறதுனால அந்த நூல் எங்கள் நூல் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க உண்மை கருதி தான் எங்கள் நூல்னு சொல்கிறாங்க. விளக்கப்படுதுங்களா? அதனால் திருக்குறளை போலவே 10 அதிகாரங்கள் வச்சு, அதிகாரத்துக்கு 10 பாடல் வீதம் 101 பாடல்கள் பாடுறாரு. 101 திருக்குறளாலே அமைக்கப்பட்டு இந்த திருவள்ளுவர் பயன்கிறது. இதான் உங்களுக்கு அடியே நாடுக்கு போகிறேன் படமாக. விளங்குதுங்களா? அதில் மொத்தம் 10 அதிகாரங்கள். எதிலிருந்து 13 நிலையிலிருந்து அடைந்தோர் தன்மை வரைக்கும்
பதிமுது நிலை அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து அடைந்தோர் தன்மை என்கிற அதிகாரம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி 2 நூல். இவருடைய பாடிய 8 நூல்களில் 2 நூல் மட்டும் உங்களுக்கு இலக்கியிருக்கேன். மீதி 6 நூல்களை அடுத்த வகுப்பில் விளக்குவோம் என்று சொல்லி நிறைவு பண்ணுகிறோம். திருச்சிற்றம்பலம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோனகுரு வாழி, அல் வார்த்தை என்று வாழி, அன்பர் வாழி, பராரமை. திருச்சிற்றம்பலம். போயிட்டு வரலாம்.